பேதுரு 1ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆவது வசனத்தை ஒரு வாசிப்போமாக. 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேதம் இங்கு நாம் பார்க்கும்போது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு கட்டாயம் வேண்டும். உலக பிரகாரமாக வாழ்ந்து உலகத்துக்குரிய நன்மைகளை தேடி அவைகளை நம்பி உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னார். ஆமென். நம்ம தேவன் அழைத்தது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக. அதுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம். எபிரேயர் நிருபத்தில் 3:1 நாம் வாசிக்கும் போது அங்கு இப்படியா சொல்லப்பட்ட வாசிப்போமாக. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்கள்? கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருப்பது பேசலாம் இம்மையோடு நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்க அல்ல. அவர் சொல்லுகிறார் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக. அல்லேலூயா. பேசலாம். பரம அழைப்பு, இம்மைக்குரிய அழைப்பு அல்ல, பரம அழைப்பு. அதற்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை செலவிட்டு முடிக்க அல்ல. பேசலாம். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரம அழைப்பு எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதனால 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அதை அல்ல, மேன்மையான பரமதேசம் மேன்மையான பரமதேசம். தேவ பிள்ளைகளாக நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தை. ஆமென். நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். உலகத்தில் நமக்கு எல்லாம் தேவை. சாப்பாடு தேவை, உடுக்க உடை தேவை, பணம் தேவை, வசதி வாய்ப்புகளுக்குரிய சூழ்நிலைகள் நமக்கு எல்லாம் தேவைப்படுது. எதிர்காலங்களுக்கு நல்ல காரியங்களை நாம் தேட வேண்டும், எல்லாம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆனா இதல்ல நம்முடைய கவனம் பூரா, நம்முடைய சிந்தை பூரா எங்க இருக்க வேண்டியது? ஆமென். நம்முடைய சிந்தை பரலோகத்தில். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். நாம் எங்கு கவனம் செலுத்துகிறோமோ அதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாம் வேணும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதனுடைய 1 தீமோத்தேயுல 4ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். இங்கே பவுல் சொல்ல தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சரீர முயற்சி என்னதான் அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி என்று சொல்லும் போது இந்த உலகத்திற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள், சம்பாத்தியங்கள், வாழ்க்கை எல்லாம் இது தேவைதான் என்ன சொல்றார்? தேவையில்லைன்னு சொல்லல. சரீர முயற்சி என்னது? பிரயோஜனம் இருக்கு. எவ்வளவு பிரயோஜனம்? அற்ப என்ன அல்ல, நிறைய. நாம் உலகத்தில் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள், சம்பாத்தியங்கள், படிப்புகள், பிரயாசங்கள் எல்லாமே என்ன பிரயோஜனம்? அற்ப.
ஆனால் அடுத்த பாயிண்ட் தேவ பக்தியானது என்று ஆரம்பிக்கிறார். சரீர முயற்சி தேவை. இந்த பூமியில வாழும்போது நமக்கு கொடுக்க உடை வேணும், சாப்பிட சாப்பாடு வேணும், வாழ்க்கை வீடு வேணும், சம்பாதிக்க வேலை வேணும். அல்லேலூயா. உலகத்தில் வாழ்கிற வரையிலேயும் நமக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டு சொல்றாரு, இங்க மனசு இது தேவை, அற்ப பிரயோஜனமா இருக்கு, அது அவருடைய இறுதியை இங்க நிற்க கூடாது. அல்லேலூயா. ஆனால் இதை போல மேன்மையான தேவ பக்தியானது. ஆமென். அல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், எந்த ஜீவனுக்கு? இந்த சொல்லுங்க, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. சரீர முயற்சி. இந்த உலகத்தில் படுகிற ஓட்டம் சாட்டம், படிப்பு, ஆன்லைன் படிப்பு, ஆன்லைன் வேலை, அங்க ஓடுறது, நல்ல நல்ல காலேஜில் படிக்கிறது, நம்ம நல்ல துணி கொடுக்கிறது, 10 கை நிறைய பணம் சம்பாதிக்கிறது, நல்லபடியாக கூடி இருக்கிறது, நல்ல வாகனங்கள் வைத்திருப்பது, இதெல்லாம் என்ன பிரயோஜனமா? அற்ப. அப்படி இருந்தாலும் அதனால என்ன இல்லை, மேன்மை இல்லை, தேவை. ஆனா அற்ப பிரயோஜனம். அற்ப பிரயோஜனம் இந்த பூமியில வாழ்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தேவைப்படுதுனால. ஆனால் நம்ம நினைப்போம், ஐயோ அற்ப பிரயோஜனமா? ஒரு வீடு, நல்ல வீடு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வாகனம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வருமானம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், நல்ல குடும்பம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், 4-5 குழந்தை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், மாச சம்பளம் நல்லா இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுது? ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப. அல்லேலூயா. இந்த உலகத்துல படுக்கிற எல்லா முயற்சிகள், சரீர பிரகாரமா எடுக்கிற எல்லா முயற்சிகள், சம்பாத்தியம், படிப்பு, வாழ்க்கை எல்லாமே தேவன் சொல்றாரு, ஆவியானவர் சொல்லுகிறார், இது என்ன பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனம். ஆனால் அல்லேலூயா, தேவன் வைக்கிற பக்தி, தேவனுக்கு கொடுக்கிற முதலிடம். ஆமென். கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிப்பது, கர்த்தருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. அல்லேலூயா. அந்த தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், அப்படி என்றால் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் கர்த்தரை சேவித்து வாழ்வோம் என்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சமாதானமான நிலைக்கு கர்த்தர் வழி நடத்துவார். இதற்கு பின்வரும் ஜீவன் மறுமை. சரீர முயற்சி தற்காலிகம், அற்ப பிரயோஜனம் நிற்கும். ஆனா தேவ பக்திக்கு முதலிடம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும். அல்லேலூயா. இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னும் கொஞ்சம் வேலை செய்துட்டு உடம்பு வலி வச்சா சரி இன்னும் சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோ சீப்பாக நினைச்சேன். ஆண்டோடைய ஆலயத்தை ரொம்ப சீப்பா, ரொம்ப குறைவா, ரொம்ப மட்டமா. அதனால் காரணம் என்ன? இந்த ஜீவன் தான் நம்ம முக்கியம். சரீரத்தில் நாம் எடுக்கிற முயற்சிகள், சம்பாத்தியங்கள், உலகத்துக்குரிய வாழ்க்கை தான் மிக முக்கியம் என்று அதற்கு நேரம் மனசை கொண்டு போகணும் பேசலாம். அல்லேலூயா. அதான் சரீர முயற்சி அப்போ பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்துல நமக்கு வேலை வேணும், சாப்பாடு வேணும், படிப்பு வேணும், உலகத்துல எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருதயத்தை அதனை நாம் வைப்போம் என்றால் தேவ பக்தி அழிந்து போகும் நம்முடைய வாழ்க்கை. ஏன்? ஆவிக்குரிய நிலையில் கர்த்தரோடு இருக்கிற காரியங்கள் முக்கியத்துவம் கொடுத்து போதிக்கிறோம் என்றால் அதுதான் போதனை. உலகத்துமே அப்படி இருப்பா இப்படி இருப்பா அது அல்ல. அதெல்லாம் டச் பண்ணவே கூட. டச் பண்ண மக்களுடைய கவனம் எங்க வந்துடும்? இங்க நீக்கு இழுக்க கூடாது மக்களை. எங்க நீக்கு தள்ளணும் அங்க நீங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற சத்தியமா தான். ஆமென். சிலவங்களுக்கெல்லாம் எப்ப பிரசங்கம் எடுத்தாலும் ரெட்டிப்பான நன்மையாக கொடுப்பார்.
ஆசீர்வதித்து உயர்த்துவார், பெருக பண்ணுவார், பெருகுவாய் 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 சொல்லி 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 பெருகும் ஒரு அளவு தான் பெரும். துணியில் என்ன ஆயிடும்? பட்டு. ஆமா, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அல்ல தேவன் முதன்மையாக்குவது. அல்லேலூயா. மகிமையின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நாள் வரை நமக்கு வேலை வேணும், படிப்பு வேணும், சம்பாத்தியம் வேணும், உடுதல் வேணும், உலகத்துக்குரிய காரியங்கள் தேவைகள் எல்லாம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆனா அதற்கே முக்கியத்துவம் கொடுத்தால், அல்லேலூயா, அந்த முக்கியத்துவம் கொடுப்பது தெய்வ பக்தியை அழிக்கும். அதான் சொல்லப்பட்டு யோவான்ல 2வது அதிகாரம் 16 வசனத்தை பார்ப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. உலகத்திலும் சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவை நிறைய இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த உலகத்துக்குரிய, பிரைஸ் தி லார்ட், இந்த ஜீவனுக்குரிய சரீர முயற்சியினால் படுகிற சம்பாத்தியத்தின் வாழ்க்கை. உலகம், அதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவை. ஆமென் ஆமென். உலகத்தில் உள்ளவைகள் என்றால் இம்மைக்குரிய வாழ்க்கைக்குரிய அனைத்து காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாடல் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், இவைகள் மேல், அதாவது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாத அப்படின்ற இருதயத்தை உலகத்துக்குரிய காரியத்திற்காக நீ பலி கொடுக்கிறாத. இருதயத்தை தவற விட்டுறாத. மாயைக்கு நேரம் மனதை செலுத்தி விடாத. வேணும் தேவைக்கு வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்க்கை தேவை. ஆனா அது மேல் உள்ள இருதயத்தை வைக்காதே. அதுதான் அதான் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. பிதா அவன் மேல் அன்பு கூறவில்லை என்றல்ல, அவனுக்குள் இருந்து பிதாவை தேவனிடத்தில் அவன் கூறுகிற அன்பு இல்லை. ஏன்? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனால். அல்லேலூயா. பிதாவின் மேல் அவன் வைக்கிற அந்த தேவனை வைக்கிற அந்த அன்பு என்ன போச்சு? இல்லாமல். தேவனுடைய பிள்ளை எதன் மேல் முதன்மையான சிந்தை வைத்திருக்கிறாயோ அதற்கு தான், அதை குறித்தே சிந்திப்பாய், அதற்காகவே பிரயாசப்படுவாய், அதற்காகவே பாடுபடுவாய். அப்படிதானே? எல்லாம் புரிந்து கொள்ளும். ஒரு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், நல்லா பாஸ் ஆகணும்னு ஒரு ஆசை, நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் என்று நல்ல ஒரு விருப்பம் இருக்கு, நல்ல நியாயமான காரியம். அப்போ நம்ம எப்பவும் அந்த ஸ்டூடெண்ட்ல சிந்தனையில் என்ன ஓடிட்டு இருக்கோம்? படிப்பை குறித்து, அவருடைய ஃபியூச்சர் குறித்து ஓடிட்டு தேவை. அல்லேலூயா. அதெல்லாம் நிரப்ப வேண்டியது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த நிறைவுக்குள் அவர்கள் போறதுனாலதான் சில மார்க்குகள் குறைவாக எடுத்துட்டாலே, அவர்கள் எதிர்பார்த்தது எடுத்துட்டாலே சில பையன்கள் பிள்ளைகள் எல்லாம் தகவல் பண்ணிடும். காரணம் அவங்க உலகத்துக்குரிய காரியத்தில் மேல் அவங்க என்ன வச்சுட்டாங்க? அன்பு. ஆனா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மார்க் குறைஞ்சாலும் சற்று மன கஷ்டம் இருந்தாலும் ஓகே, தேவன் என்னை நடத்துவார். அவர் விருப்பம் அங்க போய் அவர்கிட்ட பேசுவார். அல்லேலூயா. அதான் விஷயம். சொல்லுகிறார், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? உலகத்துக்கு சிந்த
சிந்தையை உலகத்துக்குரிய காரியங்கள் வைக்க வைக்க பிதாவாகிய தேவன் வைத்த அந்த அன்பு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? குறையும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அந்த அன்பு குறையும். இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறது நம்ம சிந்திக்கணும். அப்போ தேவன் மேலும் அன்பு வைப்பது உண்மையா இருந்தால் தேவனை தேட நம்முடைய மனசு என்ன செய்யும்? கொதிக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்க நம்முடைய உள்ள என்ன செய்யும்? துடிக்கும். தேவனுடைய சபை என்றால் நம்மளால வீட்டில் இருக்க முடியாது, கட்டாயம் முடியாது. நான் அந்த ஏரியாவில் கடந்து வந்தேன். யார் என்ன காரணம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இழந்திருக்க முடியாத கஷ்டம், அது வேற விஷயம். ஓகே, பேசலாம். இழந்திருக்க முடியாத பலவீனம், கஷ்டங்கள் இருக்கு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் வெளியூரில் தங்கள் வேலை காரியமோ வேறு ஏதாவது காரியங்களோ போயிருக்கிறார், அதையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நாம் நம்முடைய ஏரியாக்களில் இருந்தும் அல்லேலூயா நமக்கு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர முடியும் என்ற சூழ்நிலை இருந்தும் அல்லேலூயா நாம் பேசலாம் அதை மட்டுப்படுத்துகிறோம் என்றாலே நாம் யாருமே வைத்திருக்கிற அன்பில் குறைஞ்சிருக்கிறோம். யாருமே வைத்திருக்கிற அன்பில் நம்முடைய அன்பு எங்கே போயிட்டு இருக்கு? கவனமா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு எப்படி என்பதை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். மனிதனிடத்தில் உள்ள அன்புதான் பலதாயிரம். என்ற புரிந்து கொள்ளுங்க. ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு உயர் அதிகாரி ஒரு நண்பராக நமக்கு கிடைக்கிறாங்கன்னா நெருக்கமாய் பழக 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 மாறி மாறி கொடுக்கிற அந்த மரியாதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அந்த நெருக்கம் ஆக ஆக பரஸ்பரம் ஒருவர் என்ன செய்யறாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்களுடைய ரகசியமும் பரிமாறிக்கொள்கிறார், இவர்களுடைய ரகசியத்தையும் பரிமாறிக்கொள்ள. இப்ப என்னன்னா ஒரு க்ளோஸ் தோலை கை போடுற மாதிரி மாறினார். ஆனால் தேவனோடு நெருங்க 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 அதுல நமக்கு வெறுப்பு வராது. அதுல மீண்டும் மீண்டும் இனிமே உண்டாகும். மனுஷனோடு உள்ள அன்புல என்ன வந்துடும்? விரிச கொண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நாள் நல்லா இருக்கியா ஹவாய் ஊயின்னு சொல்லி அடுத்த கை தூக்குனாலும் அப்படி இருக்கிறது. என்ன நேத்த மாதிரி இல்லையே. அப்போ உடனே அவனுக்கு என்ன ஆயிடுது? அந்த மனசுக்கு என்ன வந்துடுது? கஷ்டம். இப்போ என்ன சுமாரா உடனே இவனுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். காரணம் மனுஷனுடைய அன்பு அப்பப்போ என்ன செய்யும்? மாறிவிடும். பக்கத்திலே வரும், தூரத்திலே போகும். தேவ அன்பு அப்படி அல்ல. எப்பொழுதும் நம்மளோட நெருக்கமாக இருக்கும். அது பழமையாக நம்மை கவர்ந்து இழுக்கும் அன்பு. அவர் ஒருபோதும் நம்ம எரிந்து கொண்டிருக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம அன்பு எப்பொழுதும் செலுத்துகிறவராக இருக்கிறார். அந்த அன்புக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருந்தங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன இல்லை? அப்படின்னு இல்லை. அடுத்த ஒரு பாயிண்ட், மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ மாமிசத்தின் இச்சை அப்படி என்றால் மாமிசத்தில் உள்ளதான இழிவான அருவருப்பான ஆசை. அருவருப்பான
சிந்தையை கொடுக்கிற ஆசைகள், இச்சைகள். அதுதான் இச்சைகள். மாமிச இச்சை, கண்களின் இச்சை. அல்லேலூயா. தவறான எண்ணத்தோடு இருக்கிற சிந்தைகள். அல்லேலூயா. என்ன சொல்றது? மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவனுடைய பிள்ளை மிகவும் கவனமாக பாருங்கள். ஆண்டவர் ஒருவன் வருகிறார். மத்தேயு சுவிசேஷத்துல 19வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிப்போமாக. இயேசு நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரிடத்தில் ஒருவன் அங்கு வருகிறார். அந்த 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்ய? ரொம்ப ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படுற தொடக்க நாட்கள் நம்ம இப்படியா இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு எண்ணம், ஆண்டவரே பாருவார், நல்லதான். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். சொல்லணும், ஆண்டு வந்துடுவார் போட்டுருக்கு, அவசரப்படாத. உன் அவசரத்துக்கு வர மாட்டேன், அவர் வரும்போது. ஒரு முறை என்ன ஏதோ வானத்து ஸ்கைலாப்பா ஏதோ கல் வந்து விழுதுன்னு சொல்லி டேட் எல்லாம் குறிச்சிட்டாங்க. நிறைய பேர் வளர்த்த ஆடெல்லாம் வெட்டி சாப்பிட்டு நிறைய ஆடெல்லாம் விற்று பேங்கில் இருந்த பணம் எல்லாம் நிறைய எடுத்து தாராளமாக, ஏன்னா நம்ம சாப்பிட்டானே போகிறோம். பிரைஸடா எல்லாம் பயங்கர செலவு பண்ணி ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்ல இந்த டைம் வட்டிக்கு வாங்கி நல்லா செலவு பண்ணி கொடுக்கண்டாங்க. பிரைஸடா இப்படி ரொம்ப பிரயாசப்பட்டு கடன் வாங்கி எவ்வா ஒரு 2 லட்ச ரூபா கொடு, எனக்கு நான் தந்துடுறேன். என்ன வட்டி? எப்பா 10 ரூபா வட்டி. பரவாயில்ல கொடு. ஏன் போக தானே போகிறோம், அவன் நினைப்பு இருக்கிறதுனால நல்லா சாப்பிடலாம். எல்லாம் வட்டி வாங்கி சாப்பிட்டவும் உண்டு, பேங்க் பணத்தெல்லாம் செலவு பண்ணவும் உண்டு. எத்தனை நாள் தான் இருக்கும்போது நல்ல துணி வாங்கி கொடுக்கவும் உண்டு. டெய்லி மட்டன் சிக்கன் எல்லாம் நல்லா சாப்பிட்டவும் உண்டு. எல்லாம் சாப்பிட முடியும். ஆனால் ஒன்றும் நடக்கலை. சாட்டா பரவாயில்ல, கடன் கட்டணும்னு அடுத்த பாடுபட வேண்டியிருக்கு. இயேசு வருவேன்னு சொன்னார். அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது. அவசரப்பட்டு யாரும் போய் பரவாயில்ல இயேசுராக இருக்கும்போது மலைக்கு மேலே யாரும் நிற்போம் ரெடியா ரொம்ப அப்படி போயிடல. அந்த மாதிரி ஏன் வச்சு யாரும் போயிடக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எப்பொழுதும் நமக்குள் ஒரு ஆயத்தம், ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உலகத்தில் இயேசு வருவார், அதான் இன்ன நாள் வாராதுன்னு சொல்லி டேட்டு குடிச்சவங்கெல்லாம் முன்னெல்லாம் போயிட்டாங்க. அவர் நினையாத வேலையில் வருவார். அவர் எப்பொழுதும் வருவார். நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில செய்திகள் கேட்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, ரொம்ப ஓவரா. உள்ளான நிலைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணுமே தவிர வெளியான நிலையில் நம்ம வேற தடுமாறி இருக்கக்கூடாது. சிலருக்கு அந்த மாதிரிப்பட்ட தெய்வ செய்திகளை கேட்கும்போது ரொம்ப ஓவரா ஆகி கடைசியில் அந்த டைம் வந்துட போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொஞ்ச நாள் வரலன்னா சரி இன்னும் கொஞ்சம் பழைய மாதிரி போகலாம். அதல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. ராத்திரி வந்தாலும் போக ரெடியாக இருக்கணும். தூங்கிட்டு இருந்தாலும் ஆயுதத்தோடு படுத்திருக்கணும். அல்லேலூயா. வேலை செய்துட்டு இருந்தாலும் இயேசு வந்தால் அப்போ போக ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். எங்க இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் போறது ரெடியாக இருக்கணும். அப்போ அது எப்பொழுதும் அவருடைய உள்ளான நிலையில் தேவன் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அந்த வாஞ்சை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லுகிறார், ஒருவன் வந்தான் ஓடி
ஓடி வந்து நல்ல போதகரேன் பாருங்க சொல்றேன், நல்ல போதகரேன், நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்யணும்? அது பரலோகத்துக்கு ரொம்ப ஆசை. ஸ்தோத்திரம். அப்படி சொன்ன அதற்கு அவர் நல்லவர்கள் சொல்வாரு, ஆண்டவர்கிட்ட வந்தோடனே அவர் சொன்னாரு, சரியப்பா அப்படியா நித்திய ஜீவன் சொல்றது கட்டளைகளை, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும், நேரமான கட்டளைகளை கை கொள்ளும். உடனே அவன் அவரை நோக்கி எவைகளைன்னு கேட்கான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவன் கரெக்டாக இருக்கிறான்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். அல்ல இல்லையா? அவருக்கு சிந்தை நான் கரெக்டாக தான் இருக்கு, என்ன எதை சொல்ல போறாரு? அவன் 10 கட்டளைலாம் திரும்ப தெரிஞ்சவனாங்க. ஸ்தோத்திரம். அல்ல இல்லையா? அவன் எவைகளை, ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் யோக்கியனா இருக்கிறான்னு அவன் நினைப்பு. நம்மள அனைவரும் நினைப்பு அதுதான். சச்சி அல்லையா போடுறோம், எல்லாரும் கை தட்டுறோம், நம்ம சத்தமாக கை தட்டுறோம். ஸ்தோத்திரம். ரொம்ப வாயத்தில் சத்தமாக ஆராதிக்கிறோம், ரொம்ப பாடுறோம், ரொம்ப அந்நிய பாஷை பேசுகிறோம் என்றாலும் நமக்குள்ள ஒரு எண்ணம், சுய திருப்தி நமக்குள்ள உண்டாகும். இல்லையா? கேட்குறான் எவைகள் கேட்பாங்க. உடனே கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணு, உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல பிறகு அன்பு கூறுவாய். பாருங்க அடுத்த வருஷம் இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் நான் என்ன செஞ்சு இருக்கிறேன், கை கொண்டு வரேன். நம்ம ஆட்கள் எல்லாரை விட ரொம்ப யோக்கியமானவனா. அது நம்ம எல்லாரோட, நம்ம சபையில வர எல்லாரோட அவன் ரொம்ப கரெக்டா இருக்கிறான். அவன் சொல்றான், பேசலாம் என்ன செய்யாது, கொலை செய்யாத, தன் சகோதரனை பயக்கிற மனசு குலமாக. நம்ம நிறைய கொலை பண்ணிட்டு செய்யாத இருப்பாங்க. விபச்சாரம் செய்ய ஒரு சிறிய இச்சி ஒரு பருவ விபச்சாரம் செய்ய. அடுத்தது களவு செய்யாத இருப்பாங்க, பொய்சா சொல்லாத இருப்பாங்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க, அன்பு கூறுவது போல. அது இவனிடத்துல குற்றம் இல்லை, நம்ம பார்வைக்கு என்ன இல்லை. ஆமா அல்லேலூயா. எந்த பாவம் செய்யணும், அவன் எல்லாத்தையும் கரெக்டா என்ன செய்யணும் இருக்கிறான், அதாவது சொல்லப்பட்டது. ஆனா சிறு வயது முதலே நான் என்ன செய்யறேன், கை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வேற என்கிட்ட என்ன குறை இருக்கணும்? அவன் எந்த பாவமும் செய்யாதவன். இப்ப அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன உள்ளவனா இருக்கிறான், தகுதி உள்ளவனா இருக்கிறான் நம்முடைய பார்வை. ஆனால் அடுத்த வசனம், உனக்குண்டானவைகளை விற்று என்ன செய், தரித்தினருக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்ன பின்பற்றுவார். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எல்லாத்துலயும் கரெக்ட். அடுத்த வசனம், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கத்தோடு போயிருப்பான். இயேசு கிட்ட வந்து துக்கத்தோட திரும்பி போன ஒரே ஒரு மனுஷன் பண ஆசை உள்ளவன். என்ன பாவம் செய்தான், என்ன பாவம் செய்தான் சொல்லு. கொலை செய்தானா, விபச்சாரம் பண்ணானா, தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருந்தானா, பிறகு அன்பு இல்லாமல் இருந்தானா, எல்லாத்தையும் கரெக்டா தான் இருந்தான். ஆனால் எந்த பாவம் செய்யல, அவனுடைய இருதயம் உலகத்துல ஒட்டி இருந்தவன். இருதயம் எதன் மேல் அன்பா இருந்தது, உலகத்துல. வேற எல்லாத்திலும் கரெக்டா இருந்தான். இதுல இருதயத்தில் அவனுக்கு இடம் கொடுக்கல. அதாவது பெரிய ஒரு பாவம். அப்பொழுது இயேசு வாசிப்போம், ஏங்க படகாரம் வல்லது போவோம், ஐஸ்வர்யம் வல்லது போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? எத்தனை ஐஸ்வர்யம் எவ்வளோ பருப்பான், நல்லா இருக்கிறான்.
அப்போ எவ்வளவு நமக்கு இருந்தாலும் அல்லேலூயா, அந்த இருதயத்தை எதன் மேல் வைக்காத, ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காத. பண ஆசை எல்லாத்தையும் வைக்கும். மனுஷன் என்று அடிமையா இருக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான், பணம் தான். கொள்ளையடிக்கிறாங்க, பல லட்சம் கோடிகளுக்கு சம்பாதிக்கிறாங்க, திருடி மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணங்களை எல்லாம் சம்பாதித்து சேர்க்கிறான். இன்னும் அவனுக்கு ஆசை தீரல. அரசியலில் இருக்கிற தலைவர்கள்ல அநேகருக்கு இருக்கிற பணம் என்ன இல்லை, கொஞ்சம் அல்ல, பல லட்சம் கோடிகள் இருக்கு. ஆனா இப்பவும் அவர்கள் என்ன செய்றாங்க, சம்பாதிக்கிற போட்டியில இருக்கிறாங்க. அவங்களதான் விட்டுரும். ஊழியக்காரங்கன்னு சொல்றவங்க இல்லையா? அதாவது நம்முடைய தேசத்தில், தமிழகத்தில் மற்றும் பல இடங்களில் நல்ல பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிற, டிவியில எல்லாம் உலா வருகிறதான அநேக ஊழியக்காரர்கள் காதுக்கு இனிமையா பிரசங்கமும் பண்ணுவாங்க. உலகத்துக்கே நாம் ஒருவன் தான் ஜெபிக்கிறவன்னு காட்டிக்கிடுவாங்க. கமர்ந்து விழுந்து கிடந்து புரண்டு புரண்டு ஜெபி. இந்த அப்பாவி மக்கள் அறிவு கம்மி. அப்பா என்ன ஜெபம், இது மாதிரி யாரையா ஜெபம் பண்றது? மாயக்காரனை தோற்று இதை பார்த்து மக்கள் மயங்குறாங்க. ஆனா டிவியில கீழே வருது 6 விதமான நிலையில் காணிக்கை அனுப்புறதற்கு. அது எந்த எனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஏரியாவிலே இல்லை, வெளியே இருக்கிற அவுட் ஆஃப் ஏரியா வரிசையா இதுல அனுப்பணுமா? ஃபோன்பே, அடுத்தது கூகுள் பே, பேடிஎம், அமேசான் பே, அடுத்தது நிறைய காரியம். நமக்கு இதெல்லாம் புதுசா கேட்குறேன். வரிசை வருது. திருடர்கள் ஜாக்கிரதை. நீ இதுவரை சம்பாதிச்சதுல ஒரு திருப்தி அடைய முடியும் இல்லையா? எங்க கொண்டு கொட்டுற இதெல்லாம்? பாவப்பட்ட ஊழியக்காரன் கிராமத்தில் அங்கே சாப்பாட்டு வழி இல்லாம இந்த கொரோனா பீரியட்ல கஷ்டப்படுறாங்க. பணத்தை எல்லாம் பக்கெட்ல பிறகு அடிக்க கொண்டு வா கிராமத்துக்கு. கஷ்டப்படுற ஊழியக்காரனுக்கு ஒவ்வொரு கட்டை எடுத்து தூக்கி கொடு. அவனால உனக்கு கத்தரை மையப்படுத்தி நிம்மதியா ஊழியம் கேட்கணும். அவன் வச்சிருக்கிற 10 ஆத்தவனை சேர்த்து வச்சிருக்கிறான், அவனுட்டையும் கறக்கிறான். அவனோ வில்லேஜ் போய் அடுத்தவனை அடி வாங்கி, கல்லறி வாங்கி, திட்டு வாங்கி, படாத பாடுபட்டு, உபவாசம் போட்டு, கஷ்டப்பட்டு சமாளிச்சு ஆத்துமக்களை கொண்டு வச்சுட்டு சோதனம் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் போட்டா இவங்க என்னதான் போடுவாங்க? 10 ரூபா தான் போட்டுருவாங்க. ஒரு பாஸ்டர் சொல்றார், பாவம் எல்லாம் காணிக்கை எடுப்போம் நேற்று சொல்லிட்டு எழுந்துன்னு ஒரு காணிக்கை, உட்காந்துட்டு இருந்த ஒரு காணிக்கை, எல்லாம் பிரித்து எடுத்து படாத பாடுபட்டு பாவம் கஷ்டப்பட்டு இப்படி அந்த வாழ்க்கை ஊழியலாம். இந்த இப்படிப்பட்ட மற்ற ஷோ காட்டுற ஊழியக்காரங்க டிவியில் வந்து ஆக்ட் பண்ணி, நடிப்பு பண்ணி, அப்படி இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி, அதை செய்து இதை செய்து அழுது குழம்பி கண்ணீர் வடிச்சு. ஏன்னா கண்ணீர் வடிச்சு பழகினமே கண்ணீர் வடிப்பான். அவன் முடியாம இருந்தாலும் வடிச்சிருக்கான். சில சொல்லுவாங்க வேப்ப மரத்தில் பால் ஊறினது. இந்த மரியாளுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது. இப்படி சொல்ற நிறைய நல்ல கடந்தல அழுது கொண்டு. ஏன் அழுதா? சில அழுப்பு நல்லா. இதே மாதிரி இந்த ஆளுக்கு கண்ணீர் பூரா வடிச்சுட்டு இருக்கு. நடிப்புகள் கூட வரிசைய காணிக்கை
அதே வந்துட்டு இருக்கும். உடனே பார்ப்போம், உடனே எடுற மொபைல் பையன் பேட்டி போடு, அடுத்தது என்ன, அதெல்லாம் வருது. அடுத்து தள்ளு 1 லட்சம் எங்கேயோ இவன் போகிற சர்ச்சை ரோடில் பார்த்து காணிக்கிறது எவ்வளோ? 10 ரூபா. அதுக்கு மேலே வராது. 5 ரூபா நோட்டு இருக்கு, இந்த வாரம் கொண்டு வரணும். யாரு கொண்டு வந்து நம்மளுக்கு ஜோம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி ஆக்கம் இப்போ நடக்குது. இவங்களுக்கு பணம் எக்கச்சக்கம் சேருது. உள்ளாடம் பூரா சொத்து வாங்கி போடுறான். கோபுரம் கட்டுறாங்க. அதுல கொஞ்சம் எலியும் அணிலும் கொசுவும் குரங்கும் தொங்கிட்டு நடக்கிறதில்ல. ஜெபிக்க ஆள் இல்லை. எல்லாம் அவங்க பேர்ல நிறைய சேர்க்கிறாங்க. ஒன்று யோசிக்கிறது இல்லை, இந்த வருகிற ஜனமெல்லாம் நான் சம்பாதிச்ச ஜனம் அல்ல, இது சம்பாதித்து வைத்தவர்கள் என்னுடைய நீலி கண்ணீரை பார்த்து வந்திருக்கிறாங்க. ஏதோ கண்ணீர் வடிப்போம் காலம் பூரா. ஆனால் வருஷத்தில் 2 முறையாகிலும் சேர்த்த காணிக்கை எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்கு போவோம். அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பாஸ்டர்ஸையும் சேர்த்து, நம்ம மாவட்டம், இந்த மாவட்டம் 450 பாஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. எல்லா பாஸ்டர்ஸை பாருங்க, ஆளுக்கு ஒரு கெட்டு நோட்டு. ஏன் இந்த வருஷம் பூரா கலெக்ஷன் பண்ண இல்லை, கொடுத்து பாவப்பட்ட ஊழியக்காரங்களை கொஞ்சம் உதவி செய்யக்கூடா. அவன் சேர்த்து வெளிநாடெல்லாம் வாங்கிடுவான் இடம். இப்போ சிலர் கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஏதாவது இருக்கிற டைமில் விசிட்டு இங்கே வர்றது. பரலோகத்தின் தேவனுக்கு கணக்கு உள்ளது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் யாவுண்டு சிந்தை பூரா எங்க? பின்ன இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்ததா, அதுல பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம். சிலர்லாம் தேவையில்லாத மற்ற பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் நிறைய குறை பேசி கிண்டல் அடிச்சு சம்பாதிக்கலாம். பல லட்சம் பேர் பார்க்குறான், வியூ இருக்கு. உண்மையிலே வசனம் பேசணும்னு வியூ இல்லை. 70க்கு மேலே ஏறதை ஏன்னு வச்சா கூட 100 தாண்டிட்டுன்னா ஏதோ பெரிய சந்திரன் என்னமோ யாரும் இறங்கி வந்திருக்கிறாங்க பார்க்கறது என்பதாக. 100 தாண்டிட்டுன்னா அப்பா பெரிய சந்தோஷம். யாரோ புதிய ஆட்கள் வேறு கிரகத்துக்கு வந்திருக்கிறான் பார்க்க. ஆனால் தேவையில்லை, கழிச்சாம பிடிச்சான்னு ஏதோ பேசிச்சுன்னு சுத்தம் இல்லை, ஒன்றுலையும் சுத்தம் இல்லை. லட்சக்கணக்கில் வியூஸ். இன்று கிறிஸ்தவம் பட்டுக்கு பாதாளத்து போச்சு. உலகத்தின் வேஷங்களை ரசிக்கிற கூட்டம் பெருகிவிட்டது. உலகத்தின் நடிகர்கள் பக்கம் பின்னாடி போகிற கூட்டம் பெருகிவிட்டது. சத்தியத்தை கேட்க ஆட்கள் இல்லை. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு என்ன அனுப்புவேன்? ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற இல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காது. இந்த அநேகம் வந்து வர கதை தான் வந்துட்டு, கதையை நம்பி மாயமான போதனைகளையும் தேவையற்ற காரியங்களையும் நம்பி அதன் பின்னதாக நேரத்தை செலவிட கூட்டங்கள் பெருகிவிட்டது. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜாக்கிரதை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் இதை பேசுகிறேன் என்றால் எனக்கும் அர்த்தம் உண்டு. ஆமென். எவ்வளவோ தேவனுடைய ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மையாய் தேவன் அழைக்கப்பட்ட படுகிற பாடுகள் கஷ்டம். பல பாஸ்டர்ஸ் பல காரியங்கள் சொல்லி துக்கப்படுவாங்க. ஏன் பாஸ்டர் அவர்களுக்கு உபவாசம் போட்டு கணக்கில் பாஸ்டர் உபவாசம் போட்டு ஜெபித்து கண்ணீர் வடிச்சு அவங்களுக்கு எவ்வளவு வியாதி வரும்போ, பிரச்சனை வரும்போ, கஷ்டம் வரும்போ எவ்வளவோ போராடி இருக்கிற பாஸ்டர் நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க. டிவியில் எவனோ ஒரு ஷோ காட்டுறானா அங்கே முட்டி போட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு பல ஆயிரங்களை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. கொடுக்கிறவனு கத்திரிக்கான கொடுக்கணும், வாங்குறவனு கத்திரிக்கான கொடுக்கணும். அல்லேலூயா. நீதி உள்ள நியாயத்தின் வாசலுக்கு வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதாக. அவர் வேற எந்த பாவம் செய்யல. மற்றுள்ள எல்லா கற்பனைகளையும் கரெக்டாக தான் இருந்தது. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு காரியம் என்னது? ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை. ஆண்டு சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டான். ஒன்று புரிந்து கொள்ளணும், உலகத்துக்குரிய காரியங்களுடைய சிந்தை ஆசை இருக்க வேண்டாம். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீ கேட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ள உள்ள மறுத்துவிடும். சபை ஆராதிக்க வாழ்ந்த உற்சாகம் வராது. தேவ சமூகத்துக்கு வருவதற்கு விருப்பம் இருக்காது. சத்தியத்தை கேட்டதை கை கொண்டு வாழ விருப்பம் வராது. கேட்டு விட்டு விடுவோம். காரணம், உடைய இருதயம் உலகத்தை ஒட்டி கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதான் யாக்கோபு சொன்னார். யாக்கோபு 4:4 வாசிக்குவோமாக. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. உலகத்தை சிநேகிக்கிறவரை கர்த்தர் கூப்பிடுகிறார் விபச்சாரக்காரன். எதை நேசிக்கிறாய்? இயேசுவையா உலகத்தையா? இயேசுவாகிய நல்ல மணவாளனை நேசிக்கிறாயா? உலகமாகிய அழிவின் மணவாளனை நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிக்காதவனை பார்த்து, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனை பார்த்து, தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் தேவ சமூகத்துக்கும் முன்னுரிமை முதலிடம் கொடுக்காதவனை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிடுறார்? விபச்சாரக்காரனே, விபச்சாரக்காரிகளே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. அவங்க என்ன பாவம் செய்தாங்க? வேற எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இறுதி மட்டும் எதன் மேல் முக்கியத்துவம் கொடுத்தது? உலகத்தில். தெய்வ பிள்ளைகள் இந்த காரியத்தை தெளிவாக இருக்கணும். எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். பாடுபடணும், பிரயாசம் பண்ண, எல்லாம் செய்யணும். ஆனால் அதல்ல உன்னுடைய இருதயத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டியது. உனக்காக சிலுவையில் மரித்த இயேசு, உனக்காக இரத்தத்தை சிந்தின ஒருவர் இருக்கிறார். உனக்காக மரித்து அடக்கப்பட்டு வைத்திருந்த ஒருவர் இருக்கிறார். உன்னை மென்னு சேர்க்க மீண்டும் வருகிறேன் சொன்ன ஒருவர் இருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தமை. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு நபருடைய இருதயம் பேசுகிறார். ஹalleluya. ஆமென். ஏதாவது ஒன்றில் அவருடைய இருதயம் என்ன இருக்கணும்? லிங்கா இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். ஒன்றில் தேவனோடு அல்லது உலகத்தோடு. ஆமென். தேவனோடு இருந்தால் நம்ம அதான் வாசித்தோம். பேசலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியானது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரு ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றில் உலக பிரகாரமான காரியத்தின் மேல் உன் இருதயம் என்ன செய்யணும்? பிணைந்திருக்கணும். அல்லேலூயா. இல்லை என்றால் இயேசுவோடு பிணைந்திருக்கணும். ஒன்றில் உலகத்துக்குரிய காரியங்கள் மேல் உன் இருதயம் அன்பு வைத்து அதை குறித்து சிந்தித்து, அதை குறித்து பேசி, அதை குறித்து நீ யோசித்து அதற்காகவே செலவிடுகிறவனாக இருக்கணும். இல்லை என்றால் தேவனை குறித்து சிந்தித்து, தேவனை குறித்து யோசித்து, தேவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து. ஆமென். எந்த காரணம் உலகத்துக்குரிய காரியம் தேவனை விட்டு பிரித்திடக்கூடாது. உலகத்துக்குரிய காரியங்கள் என் தேவனுக்கு எனக்குரிய உறவை விட்டு விலக்கிவிடக்கூடாது என்ற கரிசனையாக வாழ்வான். உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது உலக நண்பர்கள், நேரப்போக்கு. இரண்டாவது டிவி. உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் இருதயத்தை வைக்கிற, அவனோட இருதயம் செட்டாய் இருக்கிற இடம் உலக நண்பர்கள், டெலிவிஷன். ஏதாவது ஒன்றில் ஒரு மனிதனுடைய இருதயம் இருக்கிறதுன்னா அது போர் அடிக்கும். ஆமாம். எங்க உட்காந்து டிவியில
மேக்சிமம் இன்னைக்கு பார்த்தா அநேக விசுவாசிகளுடைய வீடுகளில் சினிமா பார்க்குற பழக்கம். எப்போ பார்த்தாலுமே அவங்க ரிமோட்டோடு இருப்பாங்க. படுக்கும்போது ரிமோட்டோடு படுப்பாங்க. எந்திரிக்கும் போது படுத்துட்டு காலில் கண்ணு முடிக்கும் போது ரிமோட். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் படுத்துருவாங்க. ரிமோட்டில் ஆஃப். பேசலாம். காலைல எழுந்திருந்தோன்னா டைம் பார்க்குறது. அந்த நீலி கண்ணீர் வெடிக்கிறவங்க மாறாங்க. பேசலாம். என்னென்ன லெவலில் உண்மையில் ரொம்ப துக்கமாக இருக்கு. பேசலாம். அதன் மேல் தன்னுடைய இருதயத்தை வைத்திருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்னொரு ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவாக எல்லாவற்றும் பிரயோஜனம். வேதத்தின்படி பார்க்கும்போது தேவ பக்திக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்கணும். என்னதான் சூழ்நிலை எதிர்மாறாய் வந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் பேசலாம். அல்லேலூயா. அதை நான் முதல்ல வசனத்தை வாசிப்போம். 1-2 பேதுருவில 10 1-10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி எப்படி இருக்கு? ஜாக்கிரதை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லிட்டாங்க பாருங்க. அதுல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வராங்க. ஆமென். சொல்லித்தான் மனித சேர்த்திருக்கிறார் 10. ஆகியோர் சகோதரரை அழைப்பை தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையார்கள். இவைகளை செய்தால் ஒரு காலம் இடர். ஆமென். இவைகளை செய்தால் நம்ம இதுவரை வாசத்தை செய்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெய்வீக சிந்தை நமக்கு, தேவனை குறித்த சிந்தை, கர்த்தருடைய வசனங்கள், அந்த சிந்தை நம்முடைய இறுதியில் நிரப்பட்டும். உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அதை கொண்டு உள்ள ஸ்டோர் பண்ணாங்க. உலகத்தில் என்னதான் இருந்தாலும் அதை உள்ள கொண்டு அதான் நீங்கள் ஒன்றை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள். கவலை தேவனுக்கும் உனக்கும் உரிய உறவை துண்டிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு உனக்கு உரிய உறவை துண்டிக்கும். கவலை உலக கவலையாக இருந்தது, பணக்கவலை இருந்தது, படிப்பு கவலை இருந்தது, உலகத்தில் எந்த கவலையாக இருந்தது, அந்த கவலை உனக்கும் தேவனுக்குரியதான உறவில் விரிசல் உண்டு பண்ணும். அதான் சொல்லப்பட்டு ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு கவனமாக இருப்போம். பேசலாம். கடைசி காலம். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போம். நாட்கள் ஒரு ஆயத்தப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அதில் வாசித்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இந்த வாழ்க்கை, இதற்கு பின் வரும் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். பயனுள்ளதா, மிகுந்த பயனுள்ளதா இருக்கு. அல்லேலூயா. இந்த நாட்கள் அதற்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். Glory Jesus. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே
தந்தேனையா உம்மை மாற்றுமையா உமக்காக என்னையே தந்தேனையா வாழ்நாளும் இயேசுவையா வாழ்நாளும் இயேசுவையா நான் வாழ்நாளும் இயேசுவையா வாழ்நாளும் இயேசுவையா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் தேவ சமூகத்தில் நம்முடைய இறுதி எதை சிந்திக்கிறது, எதற்கு முதலிடம் கொடுக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நமக்கு தேவைகள் அநேகம், ஆனால் அது அல்ல நமக்கு ஜீவன். ஆமென். அல்லேலூயா. வேறு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டார், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், லாபம் என்ன? தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான், லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று வேறு சொல்கிறார். இந்த நாட்கள் நம்முடைய உள்ளம் எதன் மேல் நம்முடைய இருதயம் ஒட்டி கொண்டிருக்க வாலிபன் வந்தான், நித்திய ஜீவன் அடைய அவன் ஆசைப்படுகிறான். உண்மை. கற்பனைகளை கை கொண்டு இயேசு சொன்னார். அவர்கள் சொன்ன போது நான் சிறு வயது முதலே நான் அவர்களை கை கொண்டிருந்தேன். ஆனா உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறை, உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திரத்தில் கொண்டு சொல்றான். அவன் துக்கத்தோடு திரும்பி போராட்டம் என்று சொல்கிறார். பாருங்கள், அவன் எந்த பாவமும் செய்யல, ஆனா அவனுடைய இருதயத்துக்குள் இருந்த ஒரே ஒரு காரியம் ஐஸ்வர்யத்தின் பேராசை. பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்ததுனால் அந்த இருதயத்திலிருந்து அந்த சிந்தை விலக தடையாக இருந்தது. இந்த அநேக வாழ்க்கை அப்படிதான். அநேகரின் பணம், உலகத்துக்குரிய சொத்து சுகங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது. நாட்களில் கர்த்தருடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிற இந்த நாட்கள் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதவர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனது பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் நம்ம தேவைகள் அநேகம், பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் இருதயத்தில் முதன்மையான ஸ்தானத்தில் வைக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவர் இயேசுவை மட்டும். அதற்கு மறுபடியும் கொடுப்போம், கர்த்தர் சமூகம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சொல்லிப்போம். Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் இந்த சமூகத்திலே கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்கும் கடைசியாக இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிற விஷயம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவன் வாக்கு தத்துவம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் பார்த்தோம். கர்த்தாவே, இந்த உலகம் ஒரு நாள் எங்களை கைவிடும். உலகத்தில் ஒன்றும் எங்களோடு மனுஷர்கள் உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்று ஓடுகிறார்கள். உலகமானது அநேகரை பிடித்து கட்டி போட்டிருக்கிறது. இவர்கள் மத்திய மக்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகள் ஒரு கூட்டத்தை கொண்டு அவர்களுடைய ராஜ்யத்திற்குள்ள ஒரு ஆயிரத்துக்குள்ள ஒரு சிந்தையோடு வாழ கற்று உதவி செய்கிறார்கள். அதில் ஒவ்வொரு கற்று ஆசிரியர் கேட்ட வசனத்தை மனதில் கொண்டு அதனுடைய ஜீவிக்க ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். அந்த ஆசிரியர் தருப்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.